எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். வெங்காடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கங்கை அம்மன் ஆலய காப்பு கட்டுதல் திருவிழா. ஊர் மக்கள் கொரோனா போன்ற கொடிய நோய் மீண்டும் வராமல் இருக்கவும் நலம் பெற வேண்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம மக்களுடன் கும்மி நடனமாடி விமர்சையாக தொடக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்காடு கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் ஆண்டுதோறும் காப்பு கட்டுதல் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி கும்ப நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த வகையில் இந்த ஆண்டும் உலக மக்கள் நன்மை வேண்டியும் கிராமம் செழிக்கவும் ஆண்டுதோறும் கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு கங்கை அம்மன் ஆலய திருவிழா முன்னிட்டு காப்பு கட்டுதல் நிகழ்வு வெகு விமர்சையாக தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் கிராம நலம் பெற வேண்டி கொரோனா போன்ற கொடிய நோய்கள் மீண்டும் வராமல் இருக்கவும் ஊர் மக்களின் வளர்ச்சிக்காகவும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் வெங்காடு ஏரி நீர் பாசன சங்க தலைவருமான வெங்காடு உலகநாதன் அவர்கள் கிராம பொதுமக்களுடன் கும்மி நடனமாடி கங்கை அம்மனிடம் சிறப்பு வேண்டுதல் மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கை இல்லை, மாமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியர் புகார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக செயல்பட்டு வரும் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கை இல்லை என்று பெரும்பான்மையை நிரூபிக்க மாமன்ற கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்யுமாறு மாமன்ற உறுப்பினர்கள் 35 பேர் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்களை சந்தித்து இன்று புகார் செய்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் பெரும்பான்மைய உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மொத்தம் 51 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்களில் திமுக உட்பட அனைத்து கட்சியையும் சேர்ந்த 35 உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனை சந்தித்து கொடுத்துள்ள புகார் மனுவில் தெரிவித்திருப்பது, மேயர் கணவர் யுவராஜ் எங்களது வார்டு பகுதியில் அதிகாரிகளின் பெயரை சொல்லி பணம் பெறுவதாக பொதுமக்கள் எங்களிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மேயர் தெரிவித்த போது அவர் கணவர் கண்டுக்காமல் ஊக்கப்படுத்தும் விதமாக பேசினார். இதிலிருந்து அவர் மேயரின் ஆதரவுடன் தான் செயல்படுகிறார் எனவும் தெரிய வருகிறது. எங்கள் வார்டுகளில் உள்ள பிரச்சனைகளை மாநகராட்சி அதிகாரியிடம் சொல்லி குறைகளை சரி செய்ய முற்படும் போது அதிகாரியிடம் அக்குறைகளை சரி செய்ய வேண்டாம் என கூறிவிடுகிறார். இதனால் எங்கள் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்புகள், குடிநீர் பிரச்சனைகள் உட்பட்ட எந்த பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியவில்லை. இதே நிலை தொடர்ந்தால் எங்கள் பகுதி மக்கள் உடல் நலத்துக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும். மேயராக தொடர்ந்து செயல்பட்டால் எங்கள் பகுதி மக்களின் பிரச்சனைகளை சரி செய்யவும் முடியாமல் போய்விடும். எனவே மேயரை அப்பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க மாமன்ற கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கையெழுத்திட்டு கொடுத்துள்ள புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். நன்றி. என்னோட பேர் சண்முகானந்தா, 11வது வார்டு ஏடிஎம்கேல இருக்கேன். நாங்கள் மொத்தம் 33 கவுன்சிலர்ஸ் வந்திருக்கோம். 33 கவுன்சிலர்ஸ் எதுக்காக இங்கே ஒன்று கூடிக்கிறோம்னாக்கா, மேயர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்காக கமிஷனர்கிட்ட காலையில் ஒரு மனுவை எல்லா மாமன்ற உறுப்பினர்களும், அனைத்து மாமன்ற உறுப்பினரும் கட்சி பாகுபாடின்றி 33 மாமன்ற உறுப்பினர்களும் மனு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஒன்று கூடியிருக்கிறோம். 3 சேர்மன்ஸ் வந்திருக்காங்க, ஜோனல் சேர்மன்ஸு உள்பட ஒருத்தர் மட்டும் வெளில போயிருக்காரு. அனைத்து கட்சி பாகுபாடின்றி வந்திருக்கிறதுல நாங்கள் இதில் எதுவுமே யாருமே பார்க்கல. நம்மளுக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேறன்ற காரணத்துக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த ஒன்று கூடின விஷயம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக கலெக்டர்கிட்ட முறையிட வந்திருக்கிறோம். நிச்சயமாக அது கலெக்டர் வழியாக எங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும்னு நினைக்கிறோம். எங்கள் பகுதி மக்களுக்கும் நல்லது நடக்கும் நாங்கள் விரும்புகிறோம். பாஜக தேசிய மூத்த நிர்வாகியான ராஜா காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு இன்று மாலை வருகை புரிந்தார். சங்கர மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியை சந்தித்து ஆசி பெற்றார். மிருகவதை தடுப்பு சட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் மீது உடனடியாக அந்த இலாக்கா நடவடிக்கை எடுக்கணும். சார், இங்க செல்வ பெருந்தகை யாரு, அவர் பின்னணி என்ன, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார், இதெல்லாம் நாம விவாதிக்க வேண்டிய வரும். நீங்க ஏன்னா கூட்டணிக்குள்ள நீங்க 2014 பாமக 9 தொகுதிகளில் நின்னாங்க. அப்பவும் இந்த கூட்டணி 19% வாக்குகள் பெற்று இருந்தது. அதனால் நீங்கள் திருப்பி இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தா, பூய செல்வ பெருந்தகை எந்தெந்த கட்சியில் இருந்தார், அவருக்கு என்னென்ன
கிரிமினல் வழக்குகள் இருக்கா, அவர் பேர்ல குற்றச்சாட்டு இருக்கா, எல்லாத்தையும் பத்தி பேச வேண்டி வரும். அதனால நான் சொல்றேன், இட் இஸ் பெட்டர் டு கீப் இஸ் மவுத் ஷட். அதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுண்டு பேசணும். ஒரத்தநாடு அரசு மகளிர் கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் 1162 மாணவிகளுக்கு நரம்பியல் துறை மருத்துவர் சுந்தர் பட்டம் வழங்கி பாராட்டினார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் அரசு மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டு இளங்கலை மற்றும் முதுகலை முடித்த 1162 மாணவிகளுக்கு பட்டமளிக்கப்பட்டது. பிரபல நரம்பியல் மருத்துவர் சுந்தர் மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.